வாக்குறுதி கொடுத்ததா திமுக, அரசியல் செய்வது யார் அப்படிங்கிற கேள்வி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகள் மொத்தமாக ஒரு 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் அந்த 15 மண்டலங்களில் கடந்த அதிமுக ஆட்சியில் குறிப்பாக 2020ஆம் ஆண்டில் 10 மண்டலங்களுடைய தூய்மை பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. மீதம் இருக்கக்கூடிய 5 மண்டலங்களில் ராயப்பேட்டை மற்றும் திருவிக நகர் ஆகியவற்றை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடிய முடிவு தற்போதைய அரசு எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை முன்பு இரவு பகலாக போராடிக்கிட்டு இருக்காங்க. 2 மண்டலங்களை சேர்ந்த சுமார் 2000 தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. சுமார் 6000 ரூபாய் 6000 அப்படின்னு இருந்த எங்களுடைய சம்பளம் கடந்த 10-15 ஆண்டுகளில் படிப்படியாக உயர்ந்து 23,000 அப்படின்னு போயிருக்கு. இப்போ இது ப்ரைவேட்டுக்கு ஒப்படைச்சிட்டாங்க, தனியார் வசம் போயிடுச்சு அப்படின்னா எங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது 16,000 குறைக்கப்படலாம் அப்படின்னு அவங்க அச்சப்படுறாங்க. அவங்களுடைய போராட்டத்தில் மிக முக்கியமான கோரிக்கைகள் 3 அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள் சொல்லலாம். ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுடைய எங்களுடைய பணியை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது. இது முதல் கோரிக்கை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம், எங்களை பணி நிரந்தரம் செய்யணும், பர்மனெண்ட் ஆக்கணும் அப்படின்றாங்க. 2வது கோரிக்கை, எங்களுடைய சம்பளத்தை குறைக்கக்கூடாது. சம்பளம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேலை செய்ய சம்பளம் அதிகமாக தான் ஆகணும், ஆனால் குறைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுதான் 3வது கோரிக்கை. போராட்டக்காரர்கள் குறிப்பாக தாங்கள் எப்போதும் பெறக்கூடிய சம்பளத்தை கொடுத்தாலும் தனியார் நிறுவனத்திடம் தங்களுடைய பணிகளை ஒப்படைக்கக்கூடாது. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளமே கொடுங்க, ஆனால் பிரைவேட் கிட்ட போகாதீங்க, பிரைவேட் கிட்ட கொடுக்காதீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதானமாக கோரிக்கையாக இருக்கின்றது. அதை முன்வைத்து தான் அவங்களுடைய போராட்டம் என்பது தீவிரமாகி வருகிறது. மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் அமைச்சர் சேகர் பாபு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியல. பிறகு வெளிவர செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அப்போ ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு. ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அவர் கேள்வி கேட்கும்போது நீங்கள் எந்த சேனல், நான் உங்களுக்குலாம் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அலட்சியப்படுத்துகிறாரு. இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுது. ஒன்று. 2வது, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னும் போது எப்போ நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு கேட்குறேன். அப்போ உண்மையிலே தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்துதா? சரியாக அந்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இருந்த ஸ்டாலின் இப்போ அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலை அப்படின்ற விமர்சனம் எழுந்திருக்கு. இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் எண் 153வது வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற அந்த வாக்குறுதி தான் கொடுத்துருக்காங்க. சரியாக அதுதான் இடம்பெற்றிருக்கு. என்னென்னா, அறநிலையத்துறை, காகித ஆலைகள், கூட்டுறவு நூற்பாலைகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சித்துறையில் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பு பணியாளர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரக்கூடிய அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இடம்பெற்றிருக்கு. இப்போ அதே போல் வாக்குறுதி நம்பர் 285 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாக்குறுதியில் சொல்லியிருக்காரு அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்ன்றாரு. அப்போ உங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னா, பணி நிரந்தரம், தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது, சம்பளத்தை குறைக்கக்கூடாது, இது மாதிரி உங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் திமுக சொல்லி இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ சேகர் பாபு கேட்குற, நாங்கள் எப்போ அப்படி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா. இதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. அதிமுக ஆட்சியில் கடந்த 10 மண்டலங்கள், அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா 10 மண்டலங்களில் தூய்மை பணி தனியார் விடப்பட்ட போது இதனால் தூய்மை பணியாளர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் 10 மண்டலங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட போது தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு தற்போதைய முதலமைச்சர், அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் திரு மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்தார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல காலம் ஏற்படும் அப்படின்னும் அவர் பேசினார். 2021ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி அப்போதைய சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளாக தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீர்னு 12/1/2021 அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக இருக்கிறது.
இவங்களில் 90% பேர் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாகத்திற்கு நடைமுறை கிடையாது. இவனுடைய வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் அப்படின்னு அதிமுக ஆட்சியின் போது சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதியிருக்காரு தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்போ என்னன்னா, இந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து பல அரசியல் நகர்வுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது. தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் இதை அரசியல் ஆதாயத்துக்காக கூட சில பேர் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சுக்களும் அடிபட்டு வருது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுக ஆட்சியில் 10 மண்டலங்களை தனியார் வசம் ஒப்படைத்தாங்க. கடந்த ஆட்சி அதிமுக ஒப்படைச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். 10 மண்டலங்களை தனியார் வசம் ஒப்படைத்தார். இப்போ 2 மண்டலங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுது. அப்போது இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி 10 மண்டலங்கள் தனியார் வசம் ஒப்படைத்தார். அப்படி இருக்கும்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சொல்றாரு, அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க. அதிமுக ஆட்சியின் போது போராடிய போது தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் இப்போ இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்திருக்கார்.